ஹலோ கைஸ், கோல்டோட முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத காட்டிடுறேன். கோல்டு வந்து இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ரெடியாக இருக்கு மார்க்கெட் இப்போ. ஸோ இதோட நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் ஆல்ரெடி லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறுபடியும் ஸோ இது கோல்டு வந்து 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவரில் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் 4 ஹவர்ஸ் க்ளோசிங் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து பையிங் இல்லை. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும்போதெல்லாம் மார்க்கெட் கீழே தான் வரும். இந்த ரேஞ்ச் 4367770 இந்த ரேஞ்சில். ஸோ இந்த ரேஞ்சு எப்போ மார்க்கெட் பிரேக் ஆகுதோ ஸோ இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு இதில் ஒரு 4 ஹவர்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். இங்கேருந்து எடுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து 4600 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கு. ஸோ 4600 மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணி போகும்போது, ஏன்னா இந்த இடத்துல மேஜர் சப்ளை இருக்கு இந்த ஏரியாவிலையும். ஸோ இங்கேயும் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா மார்க்கெட் வந்து டைரக்டாக அப்படியே மேலே போயிடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் எடுக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எப்போ இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ அடுத்த டார்கெட் வந்து 4800 வரும். ஸோ இந்த லெவல் வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகுறது வந்து 4 ஹவர்ஸ்லேயே செக் பண்ணுங்க. ஏன்னா 4 ஹவர்ஸில் பிரேக் பண்ணுறது தான் எப்போவுமே அந்த ட்ரெண்டோட கண்டினியூஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 ஹவர் பார்க்குறதுலாம் அவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்காது. ஸோ 1 ஹவர் வந்து ஜஸ்ட்டு 4 ஹவர்ஸ் இன்சைட் த ஸ்ட்ரக்சருக்குள்ள மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து 4319 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 16 ஜூன் ஆஃப்டர்நூன் 12 o'clock 12:30. ஸோ இந்த ரேஞ்சில் தான் கோல்டு இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸை கோல்டு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 4370 இதை பிரேக் பண்ணி 4 ஹவர்ஸ் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து அடுத்த கேண்டில் திரும்ப மூவ் ஆனால் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நல்ல ஒரு பை என்ட்ரி கிடைக்கும். ஸோ அப்போ மட்டும் பை எடுங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து வெனஸ்டே வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த டைமில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க மேக்ஸிமம். ஏன்னா அதோட வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். மார்க்கெட் அந்த டைமில் வந்து எப்போவுமே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாது. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அதோட கரெக்டான டைரக்ஷனில் போகும். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதில் 4 ஹவர்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் கூட சம்டைம்ஸ் ஃபேக் பிரேக் அவுட் ஆனால் கூட அடுத்த கேண்டில் உள்ள இன்சைட் த பாக்ஸ் நீங்கள் மறுபடியும் ஒரு 4350 அந்த மாதிரி 4 ஹவர்ஸ் கேண்டில் வந்து உள்ள க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அது வந்து இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அது வந்து முழுசாக ஒரு பை ஆகாது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கோல்டில் பை எடுக்கிறதா இருந்தால் இந்த லெவல்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்க. 4370 இதை வந்து 4 ஹவர்ஸில் பிரேக் அவுட் வச்சதுக்கப்புறம் உங்களோட பொசிஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கோல்டோட டெக்னிக்கல் வியூ. ஸோ இது இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த லெவல் பார்த்துக்கோங்க 4300 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 1 ஹவர் கேண்டில் போய்க்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா வாட்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்புறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கே வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் ப்ளஸ் சப்போர்ட் ஏரியா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மறுபடியும் மேலே தான் போகும். இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இந்த ஏரியா ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கு. ஸோ இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மறுபடியும் மேலே பவுன்ஸ் ஆக தான் பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் முழுக்க ட்ரை பண்ணி ஏன்னா ஆல்மோஸ்ட் பிப்ரவரியிலேருந்தே வந்து கோல்டு வந்து ஒரு டவுன் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புல்லிஷ்க்கு தான் ட்ரை பண்ணோம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே கோல்டு சைடில் புல்லிஷ் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பை சைடில் வந்து கோல்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போவுமே சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் பிட்காயின் பற்றி சொல்லிடுறேன். பிட்காயின். ஸோ பிட்காயின் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் டே கேண்டில். பிட்காயின் வந்து
ரொம்ப ஷார்ப் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது இப்போ வரைக்கும். நீங்க டே கேண்டில்ல பார்த்தாலே தெரியும். மார்க்கெட் வந்து எல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி கீழே தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் 84,000 அதை மார்க்கெட் ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே நிறைய சப்போர்ட் எல்லாம் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்ததுக்கு இப்போ மறுபடி பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஷார்ட் டைம் புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட். அதை ஒரு 4 hours டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வச்சு பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்சைட் ஸ்ட்ரக்சரில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்க மார்க்கெட் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் கூட நீங்கள் இந்த ஏரியாவை வாட்ச் பண்ணிக்கோங்க. 63,700 வந்து பிரேக் பண்ணி 4 hours கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம் புல்லிஷ் தான். உங்களுக்கு லாங் டேர்ம் புல்லிஷ் அப்படிங்கும் போது இந்த லெவல் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல வந்து பிட்காயின் வந்து நீங்க பையிங் சைட்ல இருக்கணும் அப்படிங்கும்போது இது உங்களுக்கு மேஜர் சப்ளை ஜோன். இந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணி உங்களுக்கு டே கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இங்க இருந்து போற மார்க்கெட் இந்த மாதிரி டிராவல் பண்ணி ஒரு டே கேண்டில் அந்த இடத்துல டே கேண்டில் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்து போகிற சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டார்கெட் வந்து 78,000 இருக்கும். ஸோ அதையும் தாண்டி போகும்போது மார்க்கெட் வந்து இந்த ஹையை ரீச் பண்ணும் 82,000. ஸோ இதெல்லாம் பிட்காயினுக்கு இப்போ இருக்கிற அப்சைட் மூமெண்ட். இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் ஷார்ட் டேர்ம் புல்லிஷ். உங்களுக்கு மார்க்கெட் வந்து 73,000 டச் பண்ணுறது வந்து அதிகமான சான்ஸ். ஸோ இந்த இந்த 63,700 4 hours கேண்டில் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஷார்ட் டேர்ம் புல்லிஷ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் மெயினாக பார்க்கணும், ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 60% வரும்போது இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மறுபடியும் பியரிஷ் சைடில் வந்து ஒரு 1 hourல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து பியரிஷ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் பியரிஷ் போகலாம். ஸோ இதை நான் அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.